அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி வளையம். பொதுவாக ஒரு கிரகம் நீசம் அடைந்துவிட்டால் அது நல்ல பலனை தராது, அது தன்னுடைய வலிமையை இழந்துவிடும் என்று சொன்னாலும் திக்பலம் பெற்ற கிரகங்கள் வலிமையை இழக்காது. உதாரணமாக சூரியன் நீசமாவது துலாத்தில், ஆனால் மகர லக்கணத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சூரியன் நீசம் அடைந்தாலும் அது திக்பலன் அடைவதால் அதை நீசம் என்று எடுக்கக்கூடாது. அடுத்து சந்திரன் நீசம் அடைவது விருச்சிகத்தில், ஆனால் சிம்மலக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலம் அடைவதால் சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நீசம் என்று எடுக்கக்கூடாது. அடுத்து புதன் நீசம் அடைவது மீனத்தில், ஆனால் லக்கணம் மீனமாகவே இருந்தால் லக்கணத்திலே புதன் திக்பலம் அடைந்து விடுவார். அதனால் மீன லக்கணத்துக்கு புதனை நீசம் என்று எடுக்கக்கூடாது. அடுத்து குரு நீசம் அடைவது மகரத்தில், அதே சமயத்தில் லக்கணம் மகரமாக விழுந்துவிட்டால் லக்கணத்திலே குரு திக்பலம் பெற்று விடுவார். அதனால் குருவை அங்கே நீசம் என்று எடுக்கக்கூடாது. அடுத்து சுக்கிரன் நீசம் அடைவது கன்னியில், மிதுன லக்கணமாக இருந்தால் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் திக்பலம் பெறுவதால் அங்கே சுக்கிரனை நீசம் என்று எடுக்கக்கூடாது. அடுத்து சனி பகவான் நீசம் அடைவது மேசத்தில், துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் நீசம் என்று எடுக்கக்கூடாது. ஏனென்றால் 7லே சனி பகவான் திக்பலம் பெற்றுவிடுவார். இப்படி ஒரு கிரகம் நீசம் அடைந்தாலும் லக்கணத்திற்கு அது திக்பலமாக இருக்கும் பட்சத்தில் அது நீசம் அடையாது. நன்றி, வணக்கம்.